நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 426வது திருநாமம் விஸ்வதக்ஷிணாய நமக. சரஸ்வதி நதிக்கரையில் ஒரு வேள்வி செய்து வந்த சில மாமுனிவர்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுக்கு பரீட்சை வைத்து பார்க்க நினைத்தார்கள். அதன் பொருட்டு பிரம்மாவின் மகனான பிருகு முனிவரை மும்மூர்த்திகளிடம் அனுப்பி வைத்தார்கள். இவ்வரலாறு ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் 10ஆம் ஸ்கந்தம் 89ஆம் அத்தியாயத்தில் வருகிறது. இவ்வரலாறு வழக்கில் பலவாறாக சொல்லப்பட்டு வந்தாலும் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் சொல்லப்பட்ட சரித்திரம் இங்கே அப்படியே எடுத்தாளப்படுகிறது. முதலில் பிரம்மாவின் சபைக்கு சென்ற பிருகு முனிவர் பிரம்மாவை வணங்காமல் துதிக்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்து கோபம் கொண்டார் பிரம்மா. ஆனாலும் பிருகு முனிவர் தனது மகன் என்பதால் கோபத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாது மனதுக்குள் மறைத்து கொண்டார். ஆனாலும் பிரம்மாவின் மனதில் கோபம் எழுந்ததை பிருகு முனிவர் அறிந்து கொண்டார். அடுத்து கைலாசத்துக்கு சென்றார் பிருகு. பரமசிவன் ஆசையோடு பிருகு முனிவரை ஆலிங்கனம் செய்ய கொள்ள வந்தார். ஆனால் சிவனை ஆலிங்கனம் செய்து கொள்ள மறுத்து கோபத்துடன் பேசினார் பிருகு முனிவர். அதனால் கோபம் கொண்ட பரமசிவன் சூலத்தால் பிருகுவை தாக்க முற்பட்டார். எனினும் பார்வதி தேவி சிவபெருமானை சமாதானப்படுத்தி அவரது கோபத்தை தணித்தாள். சிவபெருமானுக்கும் கோபம் வருகிறது என உணர்ந்தார் பிருகு முனிவர். அடுத்ததாக காரிய வைகுண்ட லோகத்திற்கு சென்றார் பிருகு முனிவர். அங்கே மகாலட்சுமியின் மடியில் சயனித்தபடி திருமால் பிருகு முனிவருக்கு காட்சி அளித்தார். அதை கண்ட பிருகு முனிவர் என்ன செய்தார்? ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்லுகிறது. சயானம் ஸ்ரீய உத்சங்கே பதா வக்ஷசி அதாடயது தத உத்தாய பகவான் சகலக்ஷ்மியா சதாங்கதி. திருமாலின் திருமார்பிலேயே வேகமாக எட்டி உதைத்து விட்டார் பிருகு முனிவர். ஆனால் திருமாலுக்கு கோபமே வரவில்லை. மகாலட்சுமியும் திருமாலும் ஆதிசேஷ படுக்கையில் இருந்து விரைந்து எழுந்தார்கள். திருமால் பிருகு முனிவரை நமஸ்கரித்தார். பிருகுவை பார்த்து திருமால், வாருங்கள் முனிவரே, உங்களது வரவு நல்வரவாகுக. நீங்கள் வந்ததை கவனிக்காமல் நாங்கள் இருந்தமைக்கு எங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். மேலும் உங்களது மென்மையான பாதங்களால் எனது கரடுமுரடான மார்பை உதைத்து விட்டீர்களே, உங்கள் பாதங்களுக்கு வலிக்கிறதா என்று கேட்டுவிட்டு பிருகுவின் பாதங்களை மெல்ல பிடித்து அமுக்கிவிட்டார். திருமாலின் எளிமையை எண்ணி கண்ணீர் வடித்த பிருகு முனிவர் சரஸ்வதி நதிக்கரைக்கே திரும்ப வந்து திருமாலின் பெருமையை எடுத்து சொன்னார். மிகவும் உயர்ந்தவனாக இருந்த போதும் அந்த பகவான் அடியேன் செய்த தவறுக்காக கோபம் கொள்ளாது என் பாதங்களை அமுக்கிவிட்டான். அத்தகைய இறைவன்தான் உலகிலுள்ள அனைவர் மீதும் கருணை காட்டக்கூடியவன் என்று மற்ற முனிவர்களிடம் சொன்னார். அச்சமயம் அங்கே வந்த நாரதர், பிருகு முனிவரே, சரியாக சொன்னீர்கள். பின்னாளில் கலியுகம் முற்றிய நிலையில் கல்கி பகவானாக திருமால் அவதாரம் செய்வார். அப்போது அவர் தீய சக்திகளை அழித்தாலும் உண்மையில் அவர்கள் மீதும் இரக்கம் காட்டி தனது வாழ் வீச்சால் அந்த தீயவர்களின் பாப்பங்களை போக்கி அவர்களுக்கும் நன்மையை தான் செய்ய போகிறார். எல்லா நிலைகளிலும் அனைவர் மீதும் கருணையையும் பொறுமையையும் இரக்கத்தையும் காட்டுபவரென்றோ திருமால் என்று கூறினார். இப்படி உலகில் உள்ள அத்தனை பேர் மீதும் இரக்கம் காட்டுவதால் கல்கி பகவான் விஸ்வதக்ஷிணக என்று அழைக்கப்படுகிறார். விஸ்வ என்பது உலகிலுள்ள அனைத்து உயிர்களையும் குறிக்கின்றது. தக்ஷிணக என்றால் தாக்ஷிண்யம், அதாவது இரக்கம் காட்டுபவர் என்று பொருள். ஈவு இரக்கம் என்ற தொடரை தயவு தாட்சிண்யம் என்று குறிப்பிடும் வழக்கம் உள்ளது. அனைத்து உயிர்களிடமும் இரக்கம் காட்டுவதால் கல்கி பகவான் விஸ்வதக்ஷிணக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 426வது திருநாமம். விஸ்வதக்ஷிணாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் செய்த பாப்பங்களை திருமால் மன்னித்து அவர்களை திருத்தி பணிக்கொள்வார். நாராயண நாராயண.